ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வந்து நான் ஃபஸ்ட்டு சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னு கேட்டால் நிறைய பேருக்கு வந்து நான் அப்டேட் வந்து கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. இப்போ தீபாவளி முடிஞ்சதுலேருந்தே வந்து சரியாக என்னால் வந்து வீடியோ கொடுக்க முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கார். அதனால் வந்து என்னால் வீடியோ போட முடியல என்னால். இப்போ இந்த வீடியோவுமே வந்து நான் எங்கள் அப்பா ஆப்ரேஷன் தியேட்டரில் இங்கே அனுப்பிட்டு தான் வந்து நான் இந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி ஒரு 1000 பேர் இருக்கீங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து நான் தெரியப்படுறேன். நான் இப்போ எந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து திருச்சி ஜிஹெச்சுக்கு ஃபஸ்ட்டு போய் அட்மிட் பண்ணோம். அங்கே வந்து சரியாக வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியலை. அதாவது பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னாங்க. அந்த ஸ்பெஷாலிட்டி வந்து இங்கே திருச்சி ஹாஸ்பிட்டலில் திருச்சி ஜிஹெச் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அங்கே வந்து இந்த ஸ்பெஷாலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம இங்கே தஞ்சாவூர் ஜிஹெச்சுக்கு வந்து மாற்றி விட்ருவாங்க. இங்கே எல்லா ஸ்பெஷாலிட்டியுமே வந்து இருக்குது. பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுற எல்லா டாக்டருமே இங்கே தான் இருக்காங்க. எல்லா வசதியுமே உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலுமே இங்கே தஞ்சாவூரில் தான் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் இங்கே தஞ்சாவூருக்கு மாற்றிருக்கோம். தஞ்சாவூரில் வந்து நம்ம இப்போ தான் ஆப்ரேஷன் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். என்ன நடக்குதுன்னு தெரியல. அப்போ அவருக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலில் வந்து சுகர் வந்து கண்டுக்காமல் விட்டாப்புல. நிறைய பேர் வந்து சுகர் கண்டுக்காமல் விட்டு கால் எடுக்கிற நிலமை போயிடுச்சு. ஏற்கனவே எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு கால் எடுத்துட்டாங்க. திருப்பியுமே வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனில் போயிட்டுருக்கு. கொஞ்சம் நீங்கள் சுகர் பேஷண்ட்டாக இருந்தீங்க, உங்கள் அப்பா, உங்கள் சொந்தக்காரங்க யாராக இருந்தாலுமே சுகர் பேஷண்ட்லாம் இருக்கிறது பிரச்சனை இல்லை. புண்ணுக்குன்னு எதாவது காலில் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்கள அதை சாதாரணமாக விட்டுற சொல்லாதீங்க. நிறையா வலி தாங்க முடியாத வலியெல்லாம் வந்து அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் ரியலாக வந்து அனுபவிச்சிட்ருக்கேன். அதுக்காக சொல்கிறேன். அப்படி யாரையுமே விட்டுறாதீங்க. அசால்ட்டாக இருக்காதீங்க யாருமே. சுகர் பேஷண்ட் யாரும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தால் தயவுசெய்து உங்களுக்கு புண்ணு எது இருந்ததுன்னா உடனடியாக போய் டாக்டரை பாருங்கள். அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை பண்ணுங்கள். நீங்கள் காசு இல்லை, பைசா இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. ஜிஹெச்சுக்கு போங்க. உங்களால் முடிஞ்சால் ஜிஹெச்சுக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போங்க. இல்லைன்னா ஜிஹெச்சுக்கு போங்க. உங்கள்கிட்ட பணம் இல்லைன்னா ஜிஹெச்சுக்கு போங்க. அங்கே நல்லா தான் பார்க்குறாங்க. என்ன கொஞ்சம் வந்து சுகாதாரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். நீங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலுமே கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். அதை விட கொஞ்சம் பெட்டர் இந்த தஞ்சாவூர் ஜிஹெச் வந்து அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோ வந்து தொடர்ந்து வந்து கொடுக்குறேன். எங்கள் அப்பாவோட கால் ஆப்ரேஷன் வந்து கொஞ்சம் நல்லபடியாக முடிஞ்சு வெளில வந்துடட்டும். எல்லாருக்குமே கண்டிப்பாக நான் வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.